கைஸ் இங்கே என்ன பார்க்கணும்னா சீசன் 1 எபிசோட் 1 கைஸ் போகிறோம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். சொல்லவா இருப்பேன் வக்கீலோட கோர்ட்டில் போய் சரண்டர் கொடுப்பேன். கைஸ் அவ்வளோதான், நம்ம பையனுக்கு டெத் நோட்லாம் கிடச்சிருச்சு. இனிமேல் அதை வச்சு சம்பவம் சிறப்பாக பண்ண போகிறான். எல்லாமே தெரிஞ்சிச்சு. வழக்கம் போல் நம்ம பையன் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது போராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷினிகாமிக்கே போர் அடிச்சிருச்சு. அவன் வந்து கேட்குறவன் சொல்லிக்கலாம், பொறுமையாக அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கைஸ் ஓகேங்களா கைஸ், இதுதான் கைஸ். அப்புறம் வந்து ரொம்பவே கொடுப்பாது நம்ம ரியோக்கு ஷினிகாமிக்கு கடுப்பது. வா எங்கே இறங்கியாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லும் போது அது சொல்லிக்கிட்டே வா இறங்கியாச்சும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கிட்டே சொல்கிறான். சரி எல் சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது, வந்து அமைதியாக வரான். எனக்கு காது கேட்காதாடா சவுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு நம்ம இது ரியோக் ஷினிகாமி. அதுக்கு வந்து சொல்கிறான், இங்கேருந்து பேசினா என்னை பைத்தியம் நினச்சிக்கிறாங்கடா பைத்தியம் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, அடுத்து வந்து இங்கே வீட்டில் போய் அதுக்குன்னு ஒரு தனி டைம் ஒதுக்குறான். அவன் படிக்கணும், அவன் வந்து வரணும், படிக்கணும், டியூஷன்லாம் போகணும்ல, அதுலேயும் ஒரு தனி டைமை ஒதுக்கி நம்ம எல்லாம் வந்து டெத் நோட்டெல்லாம் எழுதுகிறான். அதில் வந்து எல்லா பேரும் கிரட்டுன்னு எழுதிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கொடூரமாக எழுதுகிறாங்க கைஸ். ஓகேங்களா, நம்ம எழுதுகிற வேகத்தை பார்த்தா எவ்வளோ சாவடிப்பேன்னு தெரில. அதுக்கு தனி டைம் வேறு ஒதுக்கி வந்து ஒரு இன்டெலிஜென்ஸாக செயல்படுறான். ஓகேங்களா, நம்ம பார்த்து நம்ம இது ஷினிகாமிக்கே ஆச்சரியம், யாரா சாமி இவன் எங்கேருந்துடா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வந்து இவ்வளோ இன்டெலிஜென்ஸாக இருக்கான். ஓகேங்களா, இப்படி இருக்குது அப்படின்னு மாஸ்க் காமிச்சு உட்காந்துட்ருக்கான். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ திறக்கிற மாதிரி தட்டுற மாதிரி இருக்குது. ஏய் பைத்தியகார் தர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கத்துது. ஓகேங்களா, சரி இரு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறான் லைட்டு. அப்போ தான் எதுக்கடா பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தங்கச்சி சொல்லுது, நான் மேக்ஸ் டவுட்டாக அந்த கிளியர் பண்ண வந்துருக்கேனே அப்படின்னு சொல்லுது. வாக்கு இந்த நிமிஷத்தில் என்ன வருதுன்னு பார்த்தியா, இந்த நேரத்தில் இந்த தொல்லை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டில் நினைப்பான். அதுக்கு நம்ம ஷினிகாமி சொல்லுவோம், டாய் அவன் வந்து அந்த தங்கச்சி கொட்டானா அப்புறம் நான் அவன் கடுக்க தெரிய ஆரம்பிச்சிடும்டா பாத்திரத்தை கொடா அப்படின்னு சொல்லிச்சு. டாய் அதுக்கு வந்து இந்த கப்படை மட்டும் தொட்டு ஓப்பன் பண்ண விடாமல் ஆக்கி கூடான்னு சொல்லும் போது, டாய் யாரா நீ இப்போ வந்து எதுக்குடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இது எல்லாம் சொல்கிறான். இல்லைங்களா, இது கடுப்பாக இருக்கான். அப்போ தான் இந்த மேக்ஸ் டவுட்டு நான் எழுவேன் அப்படின்னு சொல்லும் போது சாந்தியாக சொல்லி அந்த தொல்லையை முடிச்சிட்டான். இங்கே மறுபடியும் பார்த்தா ஏதோ அந்த கோர்ட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் கிரிமினல் ஆஃபீஸ். ஓகேங்களா, எல்லாம் கிரிமினல் யார் பண்ண அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவன் வந்து 50 பேர் செத்துருக்காங்க, யாருன்னே தெரியல. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லும் போதும் அதெல்லாம் அவங்களாம் கிரிமினல்ஸ் தானே, அவங்க செத்த என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க கிரிமினல்ஸாகவே இருந்தாலும் அவங்க வந்து 50 பேர் செத்துருக்காங்க. ஓகேங்களா, அவங்க சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் யார் கண்டுபிடிச்சான்னு எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவங்களாம் ஹார்ட் அட்டாக்கால் இறந்துருக்காங்க, அதுவும் அட்டடேத்தில். அது எப்படின்னே தெரியல, அவங்க எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு தெரில. இதுவே கத்தியால் வச்சு கொலை பண்ணியிருந்தாங்கன்னாச்சும் தெரிஞ்சிருக்கும். அவங்க இந்த மாதிரி ஆயிருக்கு, யாருக்கு கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கூட இல்லை. நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளால் முடியாதுன்னு சொல்லும் போது வாயமுறா வைத்தியக்காரன்னு சொல்லிட்டு பச்சையாக திட்டுறாங்க அவனை பார்த்து, மொட்டை தலையை பார்த்து. மொட்டத்தில் சொல்கிறான், இனி எப்படா கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் மொட்டத்தலைங்களா இது அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷனால தான் இருக்கும். அப்படின்னா சிபிஐயா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சிபிஐயால் முடியுமா, இல்லை இந்த மாதிரி போலீஸ் கேஸாக வந்து இதெல்லாம் முடியாது, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேஸு, நம்ம எப்படி வந்து முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம மொட்டைதலை. எல்லோரும் பார்த்து சொல்கிறாங்க, எப்பட்றா நம்ம முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மண்டையை கசக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவோம், நம்ம வேறு யாராச்சும் தான் இறங்கணும், இவங்களாம் வந்து இப்படி இருக்காங்க, இதெல்லாம் பயந்தாங்கொழியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒரு பேர் அடிப்பட போகுது. அது வந்து ஒரு ஹீரோ என்ட்ரி கைஸ். நம்ம வில்லன் வந்து அவன் தான் கைஸ். ஏங்களா, நான் வந்து இது முன்னாடியே சொல்லிட்டேன் கைஸ். ஏங்களா, அது உங்களுக்கு தெரியாது, லாஸ்ட் வரையும் நம்ம சேனல் பக்கம்லாம் இருக்கோம்ல, எக்ஸாம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். ஏங்களா, லைக் பண்ணுங்க கைஸ். வருது இல்லை லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. ஏங்களா, லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் ஒரு பெரிய
ஆர்டிஸ்டிலே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஜீனியஸ் இறக்குறாங்க. அவன் பேர் தான் எல். அவன் வந்து சால்வ் பண்ணாத கேஸே சால்வ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பெரிய தலை. இவனால் சால்வ் பண்ண முடியாத கேஸே கிடையாது. இவன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இந்த கேஸ் எல்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவான். அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க, இவன் எப்படி அங்கே வருவான், இவன் வந்து ஒரு பெரிய இவனாச்சே, இவனால் இவனை எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறேன், நம்மளுக்கு வந்து அவனை காண்டாக்ட் பண்ணுறது கூட நம்பர் இல்லை, நம்ம எப்படின்னா பண்ணுறது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிமா யோசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறான், நம்ம எல் ஏற்கனவே அதை கண்டுபிடிச்சிட்டான், டோ 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 டோன் டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கு. நான் நினச்சி பார்த்தவங்க, எல் உங்கள்கிட்ட பேச நினைக்கிறான், நான் தான் எல். இப்போ உங்கள்கிட்ட என்ன பண்ண போகிறேன்னா உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண போகிறேன். இது ரொம்ப கஷ்டமான கேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களோட ஹெல்ப்பும் இந்த சிபிஐ ஹெல்ப்பும் சொல்லாமல் இங்கே ரியோக்கு காமிக்கிறான். அப்புறம் இங்கே வந்து இவனை காமிக்கிறாங்க, அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இது எப்படா ஒழிச்சிக்கிறது தக்காளி, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை ஒழிச்சிக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும் போது இங்கே வந்து ஜன்னல் லைட்டை காமிக்கிறாங்க. கைஸ் ஏதோ காமிக்கிறாங்க, அந்த எல் ரூமை காமிக்கிறாங்க. இல்லை கைஸ், அந்த டெத் ரூம் தான் கைஸ் காமிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம சொல்கிறான், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், நான் எங்கே ஒழிச்சிக்கிறதே தெரில, இதுவே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். அதை பார்த்து நம்ம ரியோக்கு யாரா சாமி யாரா அந்தப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இங்கே பார்த்தா எல் பேசுகிறான், நீ வந்து இந்த கேஸில் வந்து சிபிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்கனைசேஷனும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் என்னால் இந்த மாதிரி கேஸெல்லாம் பண்ண முடியும், எல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்கிறான். அதுக்கு வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், இல்லை அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் கொண்டிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப சைனாலேருந்து தான் கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான் நம்ம எல். அதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இந்த கேஸை நான் கண்டுபிடிக்கணும், இல்லை உங்கள் ஹெல்ப்பு தான் வேணும், ஓகேங்களா, நீ நிறைய ஹெல்ப் பண்ணணும் எனக்காண்டி, நீ நிறையா போலீஸ் சிபிசிஐ ஆல் கண்ட்ரீஸ் ஹெல்ப் இருந்தால் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் என்னால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா, இங்கே நிறையா ஃபோர்ஸ் ஆர்மி எல்லாம் அனுப்பணுங்க நினைக்கிறேன், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. எனக்கு ஹீரோ பிடிக்குமா இல்லைன்னா கேட்டால் வில்லனா தாங்க பிடிக்கும், ஓகேங்களா, அவ்வளோ பெரிய வந்து பருப்பு கைஸ். நான் வந்து ஸ்பாய்லர் அலர்ட்ஸ் பண்ணிடுவேன் கைஸ், வய விட்டா நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கைஸ், அப்போ தான் தெரியும். வந்து அந்த மாதிரி எள்ளு பேசிக்கிட்டு இருப்பான். இதுக்கு வந்து உங்களோட இது வந்து மீசை வச்ச அங்கிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கைஸ் அவன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்களை ரியோக்கு வந்து கேட்குது, என்னடா பண்ணியிருக்க, இந்த இடத்துல எப்படி இருப்பேன்னு கேட்கும்போது, இந்த கபடை ஓப்பன் பண்ணால் அந்த சாவியை ஓப்பன் பண்ணால் அது இருக்கும், அந்த நோட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். டேய் வைத்தியகார், அந்த நோட்டை இங்கே வச்சுருக்க அசிங்கமாக இல்லை, டே இருங்க பாய், இது இங்கே இல்லை, இந்த மாதிரி ஒரு நிப்பு இருக்கா, இந்த நிப்பை நான் கலட்டி இப்படி நான் இந்த மாதிரி ஓட்டையில் குத்துனேன்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபயர் உருவாகும். அதனால் வந்து யாருமே அதை கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா அது ஃபயர் உருவாகிறனால என்ன ஆகும், இதுக்குள்ளே தான் இருக்கும், அதனால் என்ன ஆகும்னு நினைக்கிறேன், இதை நான் குத்துனையும் அதுலேருந்து ஒரு ஃபயர் மாதிரி வரும், ஓகேங்களா, இதை நான் பாதுகாக்க தான் வச்சுருக்கேன், இதுவும் வேறு ஏதாச்சும் குத்துனா அப்படின்னாலும் ஃபயர் வரும், இந்த பெண்ணை வச்சு குத்துனா அப்படி தான் ஃபயர் வராது. இவங்க இதை தாண்டி குத்துனாங்க, ஏதாச்சும் ஒரு பெண்ணை ஏதாச்சும் இது வச்சு குத்துனாங்கன்னா அந்த எரிஞ்சிடும், அது காற்றோட காற்றா பேர் எனக்கு தலைவலியும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான் இவன் நம்ம எள்ளு. அதுக்கு பார்த்து ஆத்தேல அண்ணனோட முள் எல்லாம் கிரைண்டரோ பிரெயின் அப்படின்னு சொல்கிறான் நம்ம எள்ளு. அதை பார்த்து நம்ம சினிகாமி, யாரா இந்த பையன், பக்கத்து வீட்டு பையனாக இருப்பான், அவங்கள தரமாக இருக்கான்டா, நம்ம எவ்வளோ பேர் டெத்து நோட்டீஸ் பண்ணியிருக்கான், இவனோட இன்டெலிஜென்ஸ் யாருமே இல்லையடா, இவனை எங்கே இருந்துடா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோக் நடக்குது. அதை பார்த்து நம்ம எல்லாமே சாதாரணம்டா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஒரு ஹேண்ட்ஸமாக உட்காந்துருக்கான் நம்ம எள்ளு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோக் சொல்லுது, இப்படி பண்ணுற நீ யாரா, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் இப்படி இருக்கான், இந்த மாதிரி ஆளை கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு நம்ம ரியோக். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்ன நடக்க போகுது, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், யார் அந்த எள்ளு, அது எப்படி சாவடிக்க போகிறோம் நம்ம இவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட பை.